பணத்தை சேர்த்து வச்சு என்னமா பண்ண போறோம்? அதனால நான் எனக்கு ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. எல்லாம் நல்லா இருந்தா போதுன்ற நோக்கத்துல தான் நான் இந்த பிசினஸே ஆரம்பிச்சேன். என்னால உருவான பலர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க, மல்டி மில்லியனர் கூட ஆயிருக்காங்க. பட் பெண்கள் உயரவே இல்லையே. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தேன். இப்ப நாளைக்கு காலைல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாயில வீடு வாங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 லட்சம் ரூபாயில கார் வாங்கிடுவீங்க. அந்த அளவு வசதி வந்துடும். என்ன ஒண்ணு, சின்சியரா உழைக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஓகேன்னா எல்லாருக்கும் எல்லா டீட்டெயில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். அதை வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணணும். ஓகே சார், நீங்க சொல்றத நாங்க 2 பேரும் அப்படியே ஃபாலோ பண்றோம் சார். சார், வேற யாராவது சேர்த்து விட்டா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு என்ன கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்குமா. நீங்க கேலண்டர் சேல்ஸ் பண்றதுக்கு 50 ரூபா ஒரு கேலண்டருக்கு. அது இல்லாம நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அதுக்கு நாங்க சம் அமௌண்ட் வச்சிருக்கோம். இத்தனை பேர் சேர்த்து விட்டா இவ்வளவு தருவோம், இத்தனை பேர் சேர்த்து விட்டா இவ்வளவு தருவோம். அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்க